சரி ஐயா, ஜெகதீஷ் ஐயா இருக்கீங்களா? ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்மா நமஸ்காரங்க ஐயா. நீங்க தொடர்ந்து இப்போ நான் யாரை பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லலாங்க ஐயா. இன்னைக்கு ராமதீர்த்த பரமஹம்சா விஜயம். சரிங்க ஐயா, சரிங்க. சரி, தொடரலாங்களா? தொடர்ந்து சொல்லலாங்க நீங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளால ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இந்த சுவாமி ராமதீர்த்தாவை பத்தின விஷயம் சொல்றதுக்கு இருக்கோம். ஏன்னா சிவானந்தபுரம் சார் எத்தனையோ மகான்களை நாளும் மற்ற மகான்களை வணங்குவோம்னு சொல்லியிருந்தாலும் இந்த ராமதீர்த்தாவோட புத்தகத்தை ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் படிக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாமியே நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்திருக்குது. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற புத்தகம் மயிலாப்பூர் கிரீட் ரீடிங்ல 7 வால்யூம் இங்கிலீஷ்ல ராமதீர்த்தா இருந்தது. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற புத்தகம் வடகர ஆசிரமத்திலிருந்து ஜெயபிரகாஷ், பிரம்மஸ்ரீ ஜெயபிரகாஷ் அவர்கள் அங்கிருந்து அப்படியே கேமரா வச்சு அதை படம் பிடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த புக்கை பிடிஎஃபா பண்ணியிருக்கிறாரு, ஸ்கேன் பண்ணி. அப்படி பண்ணதுல தான் நமக்கு பிடிஎஃபா கிடைச்சது. இல்லைன்னா தமிழ்ல கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ரொம்ப பழைய புக்கம் அது. நைனியப்பன் சாலை, நைனியப்பன் நாயக்கன் சாலை அப்படிங்கிற இடத்துலதான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது ஸ்ரீ சாது ரத்ன சத்குரு புத்தக சாலை நம்பர் 4, அப்புறம் 34 நினைக்கிறேன், நைனியப்பன் நாயக்கன் வீதி, பார்க் டவுன், சென்னை. அப்புறம் மனோரஞ்சினி பிரஸ், சவுகார்பேட்டை, மதராஸ் அப்படிங்கிற அட்ரஸ்ல முதல்ல இருந்திருக்கு. அங்கதான் இது முதல்ல இந்த மாதிரி ஆன்மீக நூல்கள்லாம் அவங்கதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல நமக்கு சாமி ராமதீர்த்தாவோட புத்தகம் பதிவுப்பட்டிருக்குது. அதனால 50 வருஷம் ஆயிட்டா ஒரு புத்தகத்தை யார் வேணாலும் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்தலாம், சொல்லலாம் அப்படின்னு இந்த காப்புரிமை கூட இல்லாம போயிடும். அந்த அடிப்படையில நம்ம இப்போ ராமதீர்த்தாவோட பதிவை நம்ம இப்போ பதிகிறோம். அது சாமி படிக்க சொன்னதுனால எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு முதல்ல அந்த அதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரடியூஸ் மாதிரி, அதனால சாமி சொன்னதோட ஒரு இதை நிறைவேற்ற, சிவானந்தபுரம் சார் சொன்னதை நிறைவேற்றுற விதமா எல்லாருமே யார் யார் இதை கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பின்னாடி யாரும் வாய்ப்பு இருந்தாலும் அவங்களும் இதை கேட்டுக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையில் சித்த வித்தியார்த்திகள் பயனுறுவதற்காக இந்த இதை ரமேஷ் ஐயா பரிந்துரை செய்தார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதை ஆரம்பிச்சாச்சு. நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை படிச்சிருக்கிறேன். நல்லா ஆர்வமாக வாங்கின அன்னைக்கே கிட்டத்தட்ட 3/4 படிச்சுட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மீதியும் படித்து முடிச்சுட்டு தான் இப்போ நான் அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி எப்படி திருமந்திரமோ சிதாகாச கீதை இதெல்லாம் கையில் எடுத்தேன்னா அப்படியே நெஞ்சில் வச்சுட்டு தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு அது கீழே வைக்கிறதுக்கு மனசே வராது. எப்பவுமே வச்சா கையில் புஸ்தகத்தை கையில் வச்சுட்டா அந்த கையில் அந்த புஸ்தகம் இருக்கும் முடிஞ்சு கீழே வைக்கிறதுக்கு மனசு வராது. அப்படிதான் அவ்வளோ ஆர்வமாக அதை பார்ப்பேன். ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ தூரம் நமக்கு உணர்வுல தைக்கும். அந்த மாதிரி தான் சாமி ராமதீர்த்தாவோட புத்தகத்தை யார் ஒருத்தரும் உடனடியாக அவன் துறவியாகணும், ஞானி ஆகணும், மகானாகணுங்கிற துடிப்பு அவனுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அப்படிப்பட்ட தெளிவில், அப்படிப்பட்ட சொந்த அனுபவத்தை அவர் அடைஞ்சிருந்தார். சுவாமி விவேகானந்தருக்கு அப்புறம் அமெரிக்காவில் போய் பேசினவர் சுவாமி ராமதீர்த்தா. அப்போ ராமதீர்த்த பரமஹம்சா விஜயம் பார்ட் 1 அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்து ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 1920ஆவது வருஷத்துல ஒரு பேப்பர் ஒப்பீனியன் அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல இருக்குது. அதை லேச முதல்ல வாசிக்கிற ஆங்கிலத்துல, அப்புறம் நம்ம தமிழ்ல படிக்கலாம். திஸ் இஸ் எ தமிழ் ரெண்டரிங் ஆஃப் சம் ஆஃப் த highly inspiring lectures and writings of Swami Ramatirtha on Vedanta and nationalism. The book, consisting of more than 250 pages, contains also an account of the Swami's noble life. We hope
The Tamilian public will welcome the publication since it presents an easily digestible form of the fundamental principles of our ancient philosophy with appealing illustrations from daily life and Puranic stories. இதுதான் அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. அது முதல்ல வாச்சிருக்கிறேன். இப்போ அந்த பிரம்மஸ்ரீ ஜெயபிரகாஷ் ராஜபாளையம் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு இது கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்தவர். ஒரு ஃபோன் பண்ணி கூட அவர் இந்த இதை என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இதை எனக்கு ஜெராக்ஸ் காப்பியா பண்ணி கொடுத்தவர் சென்னையில் இருக்க மூலக்கடை சுந்தரம், பிரம்மஸ்ரீ சுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பிடிஎஃபா இவர் அனுப்பிச்சிருக்கார் ரமேஷ் ஐயா. எல்லாரும் கூட அதை பார்க்கலாம். என்ன தேவைப்பட்டவங்க அதுல இருந்தும் இதுல கேட்டுட்டு முடியலன்னா அதுலயும் பார்த்துக்கலாம். இப்போ அதுல எழுதியிருக்கிறது ஓம் ஸ்ரீ ராமதீர்த்தாய நம அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் அப்படின்னு ஸ்ரீ சுவாமிகளின் சரித்திர சுருக்கம் அப்படின்னு அது ஆரம்பிக்குது. இப்போ அதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ 5 நதிகள் பாயப்பெறும் பாக்கியம் பெற்ற பஞ்சாப் தீரத்தில் சில காலங்களுக்கு முன் துளசிதாசர் என்ற ராம பக்தர் ஒருவர் இருந்ததை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். வடமொழியில் வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணத்துக்கு சமத்துவமான பெருமையுடன் இந்தி பாஷையில் மற்றொரு ராமாயணம் வெளியிட்ட புகழுடன் கூடியவர் இந்த ராம பக்தரான துளசிதாசர். பிராமண குலத்தில் உதித்தவர். இந்த துளசிதாசரது நேர் வழியில் அவருடைய வம்சத்தில் 1873 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. 33 வருஷ காலம் மண்ணுலகில் தங்கி 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் தருணத்தில் கடவுளின் சிறந்த கருவியாக நின்று எல்லா வழியிலும் அந்த ஒரு நிமிஷம் 2வது பக்கத்துக்கு நின்று செயல்பட்டு நாமெல்லாம் அடைய உதவி இருக்கிறது அப்படின்னு இதை நம்ம இது பண்ணிக்கிறோம். அந்த 2ஆம் பக்கம் இது கொஞ்சம் இல்லாம இருக்கு. நான் பிடிஎஃப் பார்த்துருக்கணும், பார்க்கல. இருந்தாலும் இப்போ அது இன்னொரு 3ஆம் பக்கத்துல இருந்தா இப்போ மாறி தொடர்றேன். 2ஆம் பக்கம் அதுல இல்லை, அதனால அப்படி நிற்கிது. அதனால இப்போ 3ஆம் பக்கத்துல இருந்து எல்லா வழியிலும் பலனடைய ஆதாரமாகிறது. ஆதலால் ஆத்ம பயிற்சி சிதைந்து போனபடியால் பாரத தேசம் உலகில் குறைவுடைய தேசமாகிவிட்டது என்பது உண்மையிலும் உண்மையாம். ஜீவர்களின் தன்னயமற்ற வாழ்க்கையில் குறைவு உண்டானால் உண்மையான தத்துவ வாழ்க்கை குறைவுபட்டதாகும். அப்போது தர்மத்தின் பல துறைகளும் சிதைந்து சமூகத்தை சீர்கேடடைய செய்யும். உலகில் ஒரு ஜன சமூகம் மேலோங்கி நிற்பதற்கு செல்வப்பெருக்கு, அதிகாரப்பெருக்கு என்ற இரண்டும் அவசியம் என தற்காலத்து நாகரிகம் கூறுகின்றது. ஆத்ம பயிற்சி என்பது விளையாட்டுக்காக ஏற்பட்ட ஒரு இலாகா என தற்கால நாகரிகம் மதிக்கின்றது. இது ஒரு பெரிய பிழையாகும். இந்த பிழைக்காகத்தான் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தற்கால நாகரிகத்திற்கு பெயர் போன ஐரோப்பா முழுமையும் நரகலோக வாதனைகளை எல்லாம் அனுபவித்து வருமாறு நேர்ந்துவிட்டது. இகலோக வாழ்க்கைக்கு ஆத்ம பயிற்சி அவசியமில்லை என்று நினைத்த பாவத்தினால் நேர்ந்திருக்கும் துக்கங்களிலிருந்து கரையேறுவதற்கு மார்க்கம் உண்மையான தத்துவ ஆராய்ச்சியுடன் கூடிய வாழ்க்கை ஒன்றுதான். இந்த உண்மையை அறியும் வரையில் சர்வதேச சமூக குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படாவது கிடையாது. ஒரு ஜன சமூகத்தின் உண்மையான உயர்வு எப்போதென்றால் செல்வப் பெருக்கும் அதிகாரப் பெருக்கும் நிறைந்திருப்பதுடன் பலவகைப்பட்ட சாஸ்திர ஆராய்ச்சியிலும் மேலோங்கி நிற்கும் போதுதான் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கும்போதுதான் என்று பாரத பூமியில் உண்டான அனாதிகால தத்துவம் கூறுகின்றது. நமது பூமியில் ஆத்ம தத்துவம் மேலோங்கி பிரகாசித்த காலத்தில் சகல சாஸ்திரங்களும் சிறந்து விளங்கியதும் பிற்காலங்களில் ஆத்ம பயிற்சி குன்றி நிற்கும் போது ஒவ்வொன்றும் குறைவுபட்டதும் கவனிக்க
குறிப்பிடத்தக்கது. இது தற்செயலாக தோன்றிய ஒற்றுமை அல்ல. தன்னயமற்ற வாழ்க்கையே சகல செழிப்புக்கும் அஸ்திவாரம். இது ஒப்பற்ற உயர்ந்த தத்துவம். தன்னயமற்ற வாழ்க்கையை காண்பிக்கும் தத்துவ வாழ்க்கையை அலட்சியம் செய்த காலத்தில்தான் பாரத பூமி அந்நியர் வசமாகி விட்டது. இதுவரையிலும் அந்நியர் வசமாய் இருப்பதற்கும் காரணம் உண்மை தத்துவ நிலை மேலோங்காததுதான். ஆனால் ஒரு சமூகம் கீழ்நோக்கி செல்லும்போது சிறிது தூரம் இறங்கியதும் துக்கங்கள் நிரம்பி ஜனங்கள் தவிக்க கடவுள் தமது சக்தியினால் சிறிது அனுக்கிரகம் செய்வார் என்பது உண்மை. பாரத பூமியானது அந்நியர் ஆளுகைக்குள் சிறிது காலம் இருந்து பூர்வீக பெருமைகள் குன்றி நின்ற போதெல்லாம் பரிசுத்த குணமிக்க புண்ணிய புருஷர்கள் மகத்தான ரஜோகுணத்தில் ஜொலிக்கும் சத்துவ குணத்துடன் விளங்க தோன்றிக் கொண்டிருந்தார்கள். வட இந்தியாவில் வசிக்கும் ஜன சமூகத்தில் இஸ்லாம் மதத்தவர்கள் வந்து புகுந்து உண்டாக்கிய குழப்பங்கள் சீக்கிய ஜாதியாரின் ஆதி மதாச்சாரியரான குருக்களை உற்பத்தி செய்தன. மேன்மை பெற்று விளங்கும் வீரர்களான சீக்கியர்கள் தம் குருமூர்த்திகளின் மகத்துவத்தை விளக்கி காட்டும் ஞாபக சின்னங்களாக விளங்குகிறார்கள். தக்கணத்திலும் மகாராஷ்டிரா தர்மத்தை உண்டாக்கிய ஆதி பக்த கோடிகள் தோன்றினார்கள். இவருடைய மகத்தான சத்துவகுணமே மகாராஷ்டிர வீரர்களின் மூலமாக ஒரு காலத்தில் இமயமலை முதல் கன்னியாகுமரி வரையில் பிரகாசித்து ஜொலித்தது. இவர்களெல்லாம் ஜன சமூகம் கலங்கி நின்ற காலத்தில் கடவுள் அருளால் தோன்றிய மகா புருஷர்கள் ஆவார். கலக்கம் தெளிந்து பல துறைகளும் விளங்குவதற்கு காரணமாக நிற்பவர் இவர்கள். சர்வ மாயா சக்திக்கும் தலைவரான கடவுளின் விசித்திர சங்கல்பத்தை யாரே அறிய வல்லார்? ஆசியா கண்டத்தைச் சேர்ந்த அந்நியர் புகுந்து கலக்கம் உண்டாக்கிய பிறகு பாரத பூமி முழுமையும் தெளிவதற்குள் நிலைமை மறுபடியும் மாறிவிட்டது. இந்தியா தேசத்தின் சிற்சில பாகங்களில் மாத்திரம் கலக்கம் உண்டாகியிருந்தது. கலக்கம் உண்டான பாகத்தில் கடவுளின் கருணை பாய்ந்து சத்துவகுண பிரகாசம் பொருந்திய மகாபுருஷர்கள் தோன்றினார்கள். இம்மகா புருஷர்களின் சக்தியானது ஆசியா கண்டம் முழுவதும் பிரகாசிக்கும். ஆனால் கடவுளின் சங்கல்பம் வேறாக இருந்து வருகிறது. மனிதர்களிடம் தோன்றும் சத்துவ ரஜோ தமோகுண சேஷ்டைகளை எல்லாம் எப்படியோ ஈசன் தன் காரியத்திற்கு உபயோகித்துக் கொண்டு விடுகிறான். உலகம் முழுமையும் படைத்து ரட்சிக்கும் கடமையை மேற்கொண்ட ஈசன் இந்தியாவின் சில பாகங்களை மாத்திரம் தெளிய வைத்து நின்றுவிட மாட்டான் என்றோ. வட இந்தியாவில் மாத்திரம் அந்நியர்கள் அப்படிங்கிறோட 5ஆம் பாகம் அதோட நிறைவாகுது. அதுக்கப்புறம் 9ஆம் பக்கம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி பண்ணி இருந்திருக்கணும், மட்டும் பரவாயில்ல. கீழ் நாடுகளுக்கு செல்ல நேர்ந்தது. ஆத்ம தத்துவ வெள்ளம் கடவுளின் கருணையால் அளவற்ற ரஜோகுணத்தோடும் கூடிய மகா சாத்வீகர்கள் அவதரிக்க அவர்கள் மூலமாக கீழ் தேசங்களில் இருந்து மேநாடுகளுக்கு செல்ல நேர்ந்தது. இவ்வித சத்புருஷர்கள் பலர் இக்காலத்தில் உற்பத்தியாகிக் கொண்டு வருகிறார்கள். இவர்களுள் ஒரு உத்தம மாது சரித்திரத்தை தான் இப்பொழுது கூற முன்வந்தேன். உலகத்தில் அடையத்தக்க பொருள்களை எல்லாம் விட மிக சிரேஷ்டமானது ஆத்ம ஞானம் என்ற பொக்கிஷம். இதனை அடைந்த மகா புருஷர்கள் உலகத்திலேயே இந்தியாவில் தான் தற்காலத்திலும் அதிகம். இந்த மகா புருஷர்களுள் உலகத்தின் நன்மையை கோரிய காரியங்கள் செய்ய வேண்டியதற்காக ரஜோகுண சம்பந்தம் வைத்துக் கொள்பவர்களே உலகத்தை ரட்சிப்பதற்காக கடவுளால் கையாளத்தக்க கருவிகளாகின்றார்கள். இவர்கள் காலத்திற்கு தகுந்தபடி பலவித சக்திகளுடன் பிறக்கின்றார்கள். தற்காலத்தில் வெளியுலகத்தில் போய் ஞான ஒளி இதற்கு முன் உலகத்தாரால் போற்றப்படுகின்ற தற்காலிக நாகரிக போக்கில் தேர்ந்த புத்தி செலுத்தியவராக வேண்டும். அதற்காக பல மத ஆராய்ச்சிகள் செய்வதுடன் ஜட தத்துவ சம்பந்தமான சாஸ்திரங்களின் போக்கையும் அறிந்தவர்கள் வேண்டும். அதனால் தான் தற்கால முனிவர்கள்
ஆங்கில கல்வி கற்றவர்களாகவும் வடமொழியுடன் வேறு சில பாஷைகளில் தேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் கல்கத்தா சர்வகலாசாலையில் BA பட்டம் பெற்றவர். அதே மாதிரி தான் இப்போது எடுத்துக்கொண்ட ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்தரும் லாகூரில் படித்து MA பட்டம் பெற்றவர். வடமொழியுடன் இந்துஸ்தான் பாஷைகளில் பலவும் அறிந்தவர். உலகத்து சகல தத்துவங்களிலும் மிகுதியான பழக்கமுள்ளவர். இப்படிப்பட்ட பெருமைகளுடன் ஆத்ம ஞானமடைந்து அத்வைத நிலையே மிக்க உயர்ந்ததென்று அனுபவித்த உண்மையை தற்கால நாகரிகம் படைத்த சமூகத்தினர் முன் பிரகாசம் செய்து அவர்களும் மதிமயங்குமாறு செய்து நமது பூமியின் மகத்துவத்தை ஸ்தாபித்தவர். இவ்வித மகா புருஷர்கள் செய்ய வேண்டிய காரியம் இருவகையாகும். நாட்டிற்குள் ஆத்ம பயிற்சி ஆழ்ந்து போய்விட்டபடியால் தான் குறைவு சேர்ந்து ஜனங்கள் இகலோக வாழ்க்கை சுகங்களை எல்லாம் இழக்க நேர்ந்தது என்று விளக்கி காட்டி, உண்மையான தத்துவ பயிற்சியை ஜனங்கள் ஆதரிக்குமாறு செய்ய வேண்டியது ஒரு பாகம். வெளியுலகத்தார் முன் பாரத பூமியின் தத்துவங்களை உண்மையில் உலகில் ஜெயம் பெறுவது என்று எடுத்துக்காட்டி விளக்குவது மற்றொரு பாகம். இந்த இரண்டு வேலைகளும் ஒன்றுக்கொன்று உதவி செய்ய அவசியமாகிறது. தற்கால நாகரிக போக்கின் தீமைகளால் மதிமயங்கி நிற்கும் மேல் நாட்டவர்க்கும் ஆத்ம பயிற்சி சம்பந்தமான நாகரிகம் அவசியம். இந்தியர்களும் இகலோக வாழ்க்கையை மறப்பது தர்மம் என்று தப்பு அபிப்பிராயம் கொண்டுள்ள நிலைமையை ஒழிக்க வேண்டும். இந்த இரண்டு வித வேலைகளையும் அழகாக முடிப்பவர்களே தற்காலத்திய மகாபுருஷர்கள். கடவுளின் கருவிகள் இவர்களே. உத்தமமான கர்ம யோகிகளும் இவர்களே ஆவர். உண்மையான அத்வைத நிலையில் எப்போதும் தங்கி நின்று மகத்தான அன்பு நிறைந்த பேரானந்த பெருக்கால் உலகத்தை மூடிவிடுகின்ற சக்தி வாய்ந்தவரும் தம்மை சுற்றி உள்ளாருடைய சகல துக்கங்களையும் அறவே ஒழித்து விடக்கூடியவருமான ஸ்ரீ ராமதீர்த்த சுவாமிகளின் மகத்துவத்தை என்னால் கூற முடியாது. இதுவரையில் எவரும் கூற துணியவும் இல்லை. ஆனால் கருணை பெருக்கத்தால் உலகு உய்ய வேண்டும் என்று கடவுளின் கிருபையால் ரஜோகுணம் பிரகாசித்து அதன் மூலமாக ஒன்றோ பேரானந்தம் என சொல்லத்தகும் தத்துவ குணம் ஜொலித்தது. அந்த ரஜோகுணத்தை தான் சிறிது வர்ணிக்கலாம். அதன் மூலமாக விளங்கும் சத்துவம் கிரகிப்பவரது சக்திக்கும் கூறுகின்ற என் போன்றவரது சக்திக்கும் தக்கவாறு விளங்கும். தற்கால உலகம் துக்கம் நீங்க பெற வேண்டும் என்ற கருணையுடன் வேலை செய்து விளங்கிய சுபாவங்களை தரிசித்தல் நமது கடமையாகும். இது ஒரு புண்ணிய காரியமாகும். முதலில் மகா புருஷரது வாழ்க்கையை பார்த்துவிட்டு பிறகு பேரின்பம் சொரிந்து தரும் அமுத வாக்குகளையும் ஜீவர்களிடம் அன்பு பாராட்டியதால் உண்டான புத்திமதிகளையும் அப்படியே கூறலாம் என்பது எனது எண்ணம். இது 11ஆம் பக்கம் 10, 11. அதுக்கப்புறம் 14ஆம் பக்கத்துல தான் ஆரம்பிக்குது. அதுலேயும் பக்கம் விடுபட்டு இருக்கிறது. சரி, இப்போ 14ஆம் பக்கத்திலிருந்து நான் தொடர்கிறேன். உயர்ந்த அத்வைத அனுபவம் பெற்றவர்கள் கூட இகலோக சாதனங்களை போதிக்கத்தக்க அதிகாரிதான் என்று விளக்க வந்த தீரர் தோன்றினார். குழந்தை பிறந்ததும் வழக்கப்படி ஜோதிடர்கள் வந்து பார்க்க பரம ஆச்சரியம் அடைந்தனர். சாதாரண குடும்பங்களில் கூட சிறிது அதிகமான அதிர்ஷ்டம் ஒரு துறையில் ஓங்கி நின்றாலும் ஜோதிடர்கள் ஆச்சரியமாக வர்ணிக்க தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க நமது தேகத்தை மாத்திரமே அன்றி உலகத்தையே அசைத்து வைத்த மகிமை பொருந்திய மகாத்மாவின் ஜாதகத்தை பார்த்துவிட்டால் அவர்களுக்கு வார்த்தைகள் கிடைக்குமோ? இவர் காலத்தில் உலக பெருமையுடன் விளங்கும் தீரர்களுக்குள் தலைமை வகிக்கும் பெருமையுடன் வசிப்பார் என்று கூறினார்கள். குஜரன்வாலா ஜில்லாவில் முரோலிவாலா என்ற கிராமத்தில் தீபாவளிக்கு மறுதினம் தோன்றினார். இந்த குழந்தை பிறந்த சிறிது நாட்களுக்குள்ளேயே தாயாரை இழக்கும்படி நேர்ந்தது. ஆதலால் குழந்தை பருவத்திற்கு அவசியம் தேவையான தாய்ப்பால் கூட கிடைக்கவில்லை.
தமது வாழ்க்கையில் மேலான அத்வைத நிலைமையை மாத்திரமே சுயமாக அனுபவித்து வந்த தீரருக்கு குழந்தை பருவத்தில் கூட அவசியமாக வேண்டிய பொருள் இல்லாமற் போயிற்று. சரீர சுகத்தை பற்றிய கவலையை படாமல் ஆத்மாவிலேயே லயித்திருப்பதால் அல்லவோ ஆத்ம அனுபவமாகிற அத்வைத அனுபவம் அதற்கு வேண்டிய பழக்கம் ஏற்படவே கடவுள் இவ்வாறு செய்தார் போலும். இவரது மூத்த சகோதரரான குருதாசர் இவரை போற்றி வளர்த்தார். பெரிய மகான்களுடைய சரித்திரத்தில் ஜனங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் பிறந்து வளர்ந்த விவரங்களும் சரீரமாகிய கருவியால் செய்த காரியங்களின் தொகுதியும் அல்ல. இன்ன வயதில் இன்ன செய்தார் என்று கூற வேண்டிய அவசியமல்ல. மகான்களின் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் சக்திகளும் விசேஷமான தத்துவ உண்மைகளுமே கவனிக்கத்தக்கன. நமது பாரத கண்டத்து மகான்களிடம் உலகில் வேறெங்கும் காணப்படாத சில பெருமைகள் விளங்குகின்றன. பூத உடம்பை பற்றி புகழ் ஜன சமூகத்திற்கு அவ்வளவாக தேவையில்லை. தத்துவ நிலையை பற்றிய புகழுடம்புதான் பிற்காலத்தில் கூட ஜன சமூகத்திற்கு பயன்படும். பரத கண்டத்து மகான்களிடம் விளங்கும் பெருமைகள் என்ன? ஐரோப்பாவில் நெப்போலியனை போன்ற இராணுவ வீரருக்கு கிடைக்கும் புகழ் ஆன்ம பயிற்சியில் வல்ல ஆசிரியருக்கு கிடைக்காது. இந்தியாவிலோ நெப்போலியனை போன்ற இராணுவ வீரருக்கு அந்த பெருமைக்காக மாத்திரம் பெருமை கிடைக்காது. விக்ரமாதித்தன், அசோகன் முதலியவர்கள் சிறந்த யுத்த வீரர்களான போதிலும் அவர்கள் தேசமெங்கும் தர்மத்தை ஸ்தாபிக்க பாடுபட்டிராவிட்டால் சரித்திரங்களில் அவர்கள் பெயரே வந்திருக்காது. தர்மமாகிற நோக்கத்தை பூர்த்தி செய்ய தமது உயிரையே இழக்க தயாராகியிருக்கும் மன்னர்கள் தான் சிறந்த மன்னர்கள் என போற்றப்படுவார்கள். மன்னனே அன்றி சந்நியாசியே ஆனாலும் ஆத்ம வழியில் பெரியார் பெயர்கள் நமது தேச சரித்திரங்களில் பறந்து கிடக்கின்றன. வாழ்க்கை என்பது தத்துவ வழிபடல் என்பதுதான். சரீரம், மனது முதலிய போர்வைகளை சிறப்பிக்க புத்தி செலுத்தாமல் உள்ளே இருக்கும் மனிதனை சிறப்பிக்க வழி தேடுவதுதான் சிறந்த தர்மம். ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் என்று பிரித்து காட்டி தனிப்பட்ட சுதந்திரத்தையே நோக்கமாக கொண்ட மேல்நாட்டவர்களின் வாழ்க்கையை காட்டிலும் சமூக முழுமையுமே சேர்ந்த ஒரு சமஷ்டியை ஒன்றாக பாவிக்கும் தர்ம வாழ்க்கையை சத்தியமென மதிக்கும் இந்திய வாழ்க்கை சிறந்ததென்பது ஆராய்ந்து பார்ப்பவருக்கு விளங்கும். இந்த இரண்டு வித நோக்கங்களையும் பிரதானமாக கொண்டு இரண்டு வித நாகரிகங்கள் கிளம்பிவிட்டன. எவ்வகையிலும் தனி மனிதருடைய சுதந்திரத்திற்கு பங்கம் வரக்கூடாது என்பது மேனாட்டவர்களின் நோக்கம். அதற்கு தகுந்தபடியே சமூக வழக்கங்களும் சட்டதிட்டங்களும் மரியாதைகளும் ஏற்படுகின்றன. ஐரோப்பிய நாகரிகத்தில் தனி மனிதருடையும் ஸ்திரீகளுடையும் சுதந்திரம் காப்பாற்றப்படத்தான் ஜன சமூக சுதந்திரம் வேண்டுகிறார்கள். வார்த்தைகளால் தாராள கொள்கைகள் பேசினாலும் செய்கையில் அவர்களது சமூகம் இடம் கொடுப்பதில்லை. சுயநலம் கருதிய சமூகமே ஒவ்வொரு செய்கையிலும் வெளிப்படுகின்றது. இந்திய தேசத்து நாகரிகமோ தர்மத்தையே பெரிதென கொண்டு சமூக சமஷ்டியின் நன்மைக்கே தனி மனிதர்களின் சுதந்திரத்தையும் உபயோகிக்க வற்புறுத்துகிறது. தனி மனிதர்களின் காரியங்கள் ஜன சமூகத்திற்கு நன்மையை பயப்பதாய் இராவிட்டால் கண்டிக்கப்படுகின்றன. சமஷ்டியின் மேன்மையே சத்தியம் என்று நமது நாகரிகம் கூறுகின்றது. காலத்திற்கு ஏற்றவாறு சமூக மேன்மைக்கு வேண்டிய காரியங்கள் நிதானிக்கப்பட்டு தர்ம சாஸ்திரங்கள் ஸ்தாபிக்கப்படும். இவ்விதம் சமஷ்டி ஆத்மனை சத்தியமென மதிப்பதால்தான், தனி மனிதரை தனியே மதியாதிருப்பதனால்தான் இந்திய சமூகம் அழியாமல் இருக்கிறது என்றும் உலகில் மற்ற சமூகங்களெல்லாம் இவ்வித சத்திய தத்துவத்தை அறியாதபடியால் தான் நிலையாக வசிக்க சக்தியற்றவர்களாய் இருக்கின்றன என்றும் ஆரிய தத்துவ உண்மை கூறும் சரித்திரங்களே இதற்கு ருஜு. தனி மனிதரை காட்டிலும் சமூகமே சிறந்தது என்றும்
ஒரு சமூகத்தை காட்டிலும் மனித வர்க்கமே சிறந்தது என்றும் கூறுகிற தத்துவம் தியாகம் என்ற கொள்கையை சிறப்பித்து கூறும். நான் அழியாமல் இருக்கவும் சுகமடையவும் சமூகம் அழியாமல் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஆத்ம பயிற்சி சம்பந்தமான நாகரிகம் ஏற்பட்டது. சமூக சேவையே ஆத்ம பயிற்சியின் பயன். ஆதலால் இந்தியாவில் தோன்றும் மகான்களது வாழ்க்கைகளில் சமூக சேவையும் ஆத்ம பயிற்சியாகிய தர்ம மார்க்கங்களும் சிறந்து விளங்கும். ஆதலால் நாம் இப்போது ஸ்ரீ ராமதீர்த்த சுவாமிகளாக பெயர் பெறப் போகும் குழந்தையையும் இந்த நோக்கத்தை கொண்டே கவனிக்க வேண்டும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழிப்படி இந்த குழந்தை வளர்ந்தது. தர்ம மார்க்கத்தையே பின்பற்ற வேண்டிய நிலைமைக்கு எப்படி எழும்ப முடியும்? புராண கதைகளையும் ராமாயண பாரத பாகவத கதைகளையும் கேட்பதில் சிரத்தை அதிகம் ஏற்பட்டது. சிறு வயதிலேயே கேட்ட கதைகளை எல்லாம் தன் மனதில் ஆராய்ச்சி செய்து பார்ப்பார். கதைகளில் சந்தேகங்களை கேட்டுக்கொண்டு தானே சமாதானம் கூறிக்கொள்வார். தனியே சென்று மனதால் தியானம் செய்து உயர்ந்த தத்துவம் விளங்கும் கதைகளை பற்றி சிந்தனை செய்வதும் தியானத்தின் மகிமையை அனுபவத்தில் அறிவதும் இவருக்கு பழக்கமாயின. தியானத்திற்காக தனியே செல்வது இவருக்கு அதிபாலியம் முதற்கொண்டே வழக்கமாம். கல்விச்சாலையிலும் இவரது அபாரமான அறிவைக் கண்டு மெச்சாதவர்கள் இல்லை. பெரியோரை பற்றி எழுதும்போது மிகைபட கூறல் அப்பெரியாரை பின்பற்றுகிறவர்களுக்கு இயற்கை. ஆனால் ஸ்ரீ ராமதீர்த்தரது புத்தியின் விலாசத்தையும் ஆத்ம பயிற்சிக்கு அஸ்திவாரமாக இருந்த அபார சக்தியையும் முழுமையும் அறிந்தாலல்லவோ ஒருவன் அதிகமாக புகழ முடியும். உள்ளதை கூட கிரகிக்க முடியாது. ஆதலால் மிக பெரியோர்களை பற்றி கூறும்போது அதிகரித்த வர்ணனைகள் இருக்க முடியாதென்று நம்பலாம். கல்வி சாலையில் உயர் வகுப்புக்கு போக போக இவரது தீட்சண்ய புத்தியும் உயர்ந்து கொண்டே போய்க் கொண்டிருந்தது. உயர்ந்த சந்நியாசிக்கு வேண்டிய கடினமான தியாகத்தன்மையை இவர் மாணாக்கராய் இருக்கும்போதே அப்பியசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. மிகுந்த வறுமையினால் இவர் கஷ்டப்பட நேர்ந்தது. சில நாட்கள் வரையில் ஆகாரமே இல்லாமல் பசிக்க வேண்டிய நிர்பந்தம் கூட வந்ததாக சொல்லப்படுகிறது. அற்பமான ஆகாரத்தை உட்கொண்டு நள்ளிரவு வரையில் வாசித்து தூங்குவார். இவருக்கு கணித சாஸ்திரத்தில் மிக்க பிரியம். அரிய கணக்குகள் ஏதேனும் கிடைத்துவிட்டால் அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் மிக்க பிரியங்கொள்வார். அப்போது இரவு போவது தெரியாமல் வேலை செய்து கொண்டே போகும்பொழுது பொழுது விடிந்துவிடும். வறுமையினாலும் கடின வேலைகளாலும் இவர் வாட்டமடைந்து படிப்பை நழுவ விடுவதோ என்று சிலர் சந்தேகப்பட்டாலும் அந்த வறுமையும் வேலையும் இவரிடம் வந்து பரிசுத்தமடைந்தன. கஷ்டமான பழக்கங்களினால் மனதில் வருத்தத்தை புகவிட மாட்டார். தேகம் கஷ்டங்களுக்கு ஆளாவதனால் மனோபலம் பெருக வேண்டும். இப்படியே தனக்கு கடவுளால் கொடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை கொண்டு பரிசுத்த குணத்தையும் ஆத்ம சக்தியையும் விருத்தி செய்து வந்தார். தன் மதிப்பு என்பது ஒன்றே மதிக்கத்தக்க ஆபரணம் என்று அறிந்து சந்தர்ப்பங்களின் கடின தசைகளால் கலங்காத நெஞ்சம் வளர்த்து வந்தார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நோக்கம் பிரதானமாக ஓங்கி நிற்கும். மனிதனிடம் தன்னயம் பெருகும் எண்ணங்கள் குடிபுகுவதால் நோக்கத்தை கைவிட்டு சாமானிய ஜனங்கள் சாதகங்களை தேடுவதிலேயே வாழ்க்கைகளை வீணாக்குகிறார்கள்.
பெரியோர் என மதிக்கத்தக்கவரிடம் இந்த கடினமான துன்பங்கள் நேர்ந்த போதிலும் அவர் மனதில் கொண்ட சிறந்த நோக்கம் நழுவாது. சிறந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யும் காரியமே பெரியோர்களிடம் காணப்படும். மறந்தும் சிறந்த வேலைகளை கைவிட மாட்டார்கள். ஆதலால் ஸ்ரீ ராமதீர்த்தருக்கு வாலிப பருவத்தில் நேர்ந்த வறுமை பிணியும் கடின உழைப்பும் அவரை சாமானிய மனிதருடைய நிலைக்கு இழுத்து விடவில்லை. ஆனால் மனோபலமே திடப்பட்டு வந்தது. கல்வியும் நாளுக்கு நாள் விருத்தியாகிக் கொண்டே வந்தது. கலாசாலை பரீட்சைகளில் மிகுந்த உன்னத ஸ்தானத்திலேயே தேர்ச்சி பெற்று வந்தார். கணித சாஸ்திரத்தில் அபரிமிதமான பிரதியும் திறமையும் இவரிடம் காணப்பட்டன. இதே சாஸ்திரத்தையே சிறந்த பாடமாக தேர்ந்து எடுத்துக்கொண்டு BA பரீட்சையில் இவர் சென்ற வருஷத்தில் இவரே முதல் மாணாக்கராக தேர்ந்தாராம். பிறகு MA பரீட்சைக்கு சென்றபோது முதல் மாணாக்கராக தேர்ந்தார் என்று கூறுவது மாத்திரம் போதாது. மிகவும் அதிகமாக உயர்ந்த எண்கள் வாங்கி தேறியதும் இவர்தான். கலாசாலை போதகர்களுக்கெல்லாம் இவரிடம் அளவு கடந்த பிரீதி உண்டு என்பது நாம் கூற வேண்டியதில்லை அல்லவா? லாகூர் கிறிஸ்தவ கலாசாலையில் கணித போதகராக 2 வருஷ காலம் வேலை பார்த்தார். கணித சாஸ்திரத்தில் இருந்த அளவற்ற பிரீதியினாலேயே இவர் வேலை பார்த்தார் போலும். கவர்மெண்ட் கல்லூரி தலைவராக இருந்த மிஸ்டர் பெல் என்ற ஐரோப்பியர் இவருடைய சக்தியை கண்டு அளவிலா மகிழ்ச்சி கொண்டு இவரை மாகாண சிவில் சர்வீஸ் போட்டி பரீட்சைக்கு ஆஜராகும்படி வேண்டினார். அக்காலத்தில் மாகாண இலாகாவில் வேலை பார்க்கும் பெருமையே இந்தியர்களால் மிக உயர்வாக மதிக்கப்பட்டு வந்தது. இந்தியாவில் காலச்சக்கரம் வெகு வேகமாக உருண்டு கொண்டே செல்கின்றது. இப்போது இந்தியா முழுமைக்கும் என்று ஏற்பட்டிருக்கும் சிவில் சர்வீஸ் கூட சாமானியமாக மதிக்கப்படுகிறது. அக்காலத்தில் அளவற்ற மகிழ்ச்சியை தருவது மாகாண சிவில் உத்தியோகம். ஐரோப்பிய நாகரிகத்தில் தோன்றிய ஒருவருக்கு மிகப்பெரிய மதிப்பென தோன்றிய ஒரு உத்தியோகம் ஆத்ம பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற இந்தியருக்கு அற்பமாகவே தோன்றிவிட்டது. உத்தியோக பற்றும் சாதாரண உலகப்பற்றும் ஸ்ரீ ராமதீர்த்தரிடம் நெருங்க மறுத்துவிட்டன. ஸ்ரீ ராமதீர்த்தருடைய ஆத்ம சன்னிதானத்தில் அவைகள் நீராக்கப்பட்டுவிடும். கணித சாஸ்திரத்தில் அளவற்ற பிரீதி ஏற்பட்டு மிகுந்த கஷ்டப்பட்டு சேகரித்த அறிவை பிறருக்கும் போதிக்க வேண்டும் என்றிருந்த அளவில்லா அவாவினால் மாத்திரம் போதகாசிரியராக இருக்க சம்மதித்தார். அந்த சாஸ்திர சம்பந்தமாக கேம்பிரிட்ஜில் கொடுபடும் பட்டத்திற்கு ஆசைப்பட்டு அப்போது அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்த இராஜாங்க உதவியை பெற்று இவர் இங்கிலாந்து செல்ல விரும்பியது உண்டு. ஆனால் இவர் பிராமண குலத்தில் பிறந்த காரணத்தினாலோ மற்ற எக்காரணத்தினாலோ இவருக்கு தடை ஏற்பட்டது. இவர் இங்கிலாந்துக்கு செல்லவில்லை. இவருக்கு கிடைக்க வேண்டிய உதவியை கொண்டு ஒரு முகமதியர் சென்று விட்டார். இதுவரையில் கணித சாஸ்திரத்தை பற்றிய அறிவு இவரிடம் இருந்ததை மாத்திரம் கூறினோம். தத்துவ ஆராய்ச்சியினால் ஆத்ம தெளிவு நேர்ந்த தன்மையை பற்றி கூற வேண்டியது அவசியம் அல்லவா? இவருடைய வாழ்க்கையே ஆத்ம ஞானத்தில் அழுந்தியதல்லவா? கணித சாஸ்திர பழக்கமும் இவரது ஆத்ம ஞானத்தை திடப்படுத்த உதவி செய்தது. இவரது உபன்யாசங்களில் இருக்கும் தெளிவும் கேட்பவர் மனதில் ஏற்படும் திடமும் இவரது கணித சாஸ்திர பழக்கத்தால் ஏற்பட்டவைகளே. ஹிருதயத்தை கைப்பற்றிய பிறகுதான் அறிவை புகட்ட முடியும் என்ற சிறந்த ரகசியத்தை அறிந்தவராய் கணக்காக வசீகரம் செய்யத்தக்க வார்த்தைகளை பிரயோகம் செய்திருக்கிறார் என்று இவரது வாக்கினின்று கிளம்பிய வசனங்களையும் பார்த்தால் விளங்கும். ஸ்ரீமான் விவேகானந்த சுவாமிகள் வேதாந்த தத்துவமும் அத்வைதமும் சிறந்தது என்று உலகத்து தத்துவ சாஸ்திர நிபுணர்கள் அங்கீகாரம் செய்யுமாறு தர்க்கத்தினால் ஜெயம் பெற வேண்டியே வெளியே கிளம்பினார்.
தத்துவ ரீதியாக ஜெயம் பெறுவதற்கு தகுந்த வீரமொழிகள் அம்மகான் வாக்கினின்று கிளம்பின. ஜெயமடைந்த பிறகு ஞான ஒளி என்ற பொக்கிஷத்தை பாமர ஜனங்களும் உணரும்படி செய்ய வேண்டிய வேலைக்கு தக்க சிறப்பு வாய்ந்தவராக ஸ்ரீ ராமதீர்த்த சுவாமிகள் வெளி உலகத்திற்கு கிளம்பிச் சென்றார். அறிவு என்ற ஞானத்தை புகட்டுவதற்கு முன் ஜனங்களுடைய இருதயத்தை வசப்படுத்த வேண்டியது அவசியம். இதற்கு தர்க்க ரீதியான ஒழுங்கு என்பது அவ்வளவாக தேவையில்லை. ஆத்மாவின் ஆனந்த சுரூபமே விளங்கி எங்கும் பரவ வேண்டும். ஆனந்த ரூபமான ஆத்மாவிலேயே எப்போதும் லயித்து நின்று ஆனந்தத்தையே எங்கும் பரவுமாறு செய்து ஜகத்தினிடமே அன்பு செலுத்தியவராக தேஜோமயமாக விளங்கி வரலானார். அந்நிலையிலுள்ள ஒருவர் காரியங்களை செய்யும்போது அலட்சியமாக இருப்பது போல் தோன்றுமானாலும் மிகவும் ஒழுங்கான காரியங்களே நடைபெறும். அந்நிலைக்கு கிளம்பும் முன் கல்வியில் அலட்சியமாகவே பயின்று தொட்ட சாஸ்திரங்களை எல்லாம் ஆழ்ந்து பயின்று வந்தார். வறுமை துன்பங்களும் மற்ற கஷ்டங்களும் கல்வி பழக்கத்தில் இவருக்கு இருந்த அளவற்ற ஆசையினால் மூடப்பட்டு போயின. மிகவும் கணக்காகவே காரியங்களை செய்யவும் அஜாக்கிரதை என்ற நிலைமை வேண்டும் என்று இவர் கூறுவார். அப்படிப்பட்ட நிலைமையை இவர் பாலியம் முதற்கொண்டே பழகி வந்தார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தத்துவ உண்மையை இவர் கண்டுகொண்டு பிற்காலம் பொதுவான தத்துவமாக வெளியிட்டிருக்கிறார். நமக்கு சுகம் என்று தோன்றும் வேளையில் அமர்ந்து கொள்ளல் என்பது பிழை. நமக்கு கிடைத்த அல்லது ஏற்பட்ட வேலையினிடம் அன்பு கொள்ளல் வேண்டும். இதுவே உண்மையானதும் ஸ்திரமானதுமான சுகத்தை தரக்கூடியது. இவரது வறுமையையும் உணராமல் செய்திருப்பது இவருக்கு இருந்த மேலே கூறியபடிக்குள்ள பழக்கமே. வாலிப பருவம் மாணாக்கராக இருக்கையில் ஸ்ரீ ராமதத்தருக்கு கணித சாஸ்திரத்தில் அளவற்ற பிரீதி என்றோம். அந்த பிரீதினாலேயே இவர் போதகராகவும் ஆனார் என்றோம். பிறகு சீமைக்கு போக இடையூறு ஏற்பட்டது. அப்போது இவருக்கு பிரீதியாக இருந்த காரியம் தடைபெற்றது. அப்போதுதான் இவருடைய உண்மையான தத்துவ பழக்கம் வெளிப்பட ஆரம்பம் போலும். இவர் உற்பவித்த குலப்பெருமையும் இயற்கையில் இவரிடம் அடங்கி கிடந்த மகத்தான பெருமையும் சேர்ந்து ராம தீர்த்தரை விளக்கியது. ராமதீரனாக விளக்கியது. ராமதீரரை விளக்கியது. தமக்கு பிரியமுள்ள வேளையில் அமர இடையூறு ஏற்பட்ட பிறகு தத்துவ நிலையை உணர ஆரம்பம் செய்தார். மகத்தான ஆத்ம பலம் பொருந்திய மகா புருஷருடைய சரித்திரங்களை கவனித்து பார்த்தால் மிகச் சிறியதாக பிறர் கண்களில் படும் விஷயங்களே அம்மகான்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றி இருக்கிறது என்று அறிவோம். கௌதம சாக்கியர் ஒரு மனிதனுடைய துக்க நிலையை கண்ணால் முதல் கண்டதும் பௌத்தராகவே மாறிவிட்டார். பிறகு வாழ்க்கை முழுமையும் மாறிவிட்டது. பட்டினத்து அடிகள் கதை எல்லோரும் அறிந்ததுதான். காதற்ற ஊசியும் வாராது என்று அறிந்த பிறகு பொருள்களை எல்லாம் கொள்ளைக்கு விட்டு பரதேசியாகி பரவழியில் தம் வாழ்க்கையை நிறுத்தினார். இப்படியே ஏதோ அற்ப காரணங்களால் உள்ளே அடங்கி கிடந்த மகாசக்தி கிளம்பியதும் பிறகு எவராலும் அடக்கிவிட முடியாதபடி வெளிக்கிளம்பி ஆத்ம வெள்ளத்தை பொழிந்துவிடும். இப்படியே ஒரு சிறிய காரணம் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஏற்பட்டதும் கணித சாஸ்திரத்தில் ஆழ்ந்திருந்த மனம் தத்துவ நிலையையே தன் சுரூபமாக கொண்டு விட்டது. மாணாக்கராக இருக்கும் போதும் பிறருக்கும் கணித சாஸ்திரத்தில் அன்பு அதிகமானாலும் தத்துவம் சரித்திரம் முதலிய இதர பாடங்களிலும் சிறந்து விளங்கினார். கணிதத்தில் எவ்வளவு சக்தி இருந்ததோ அவ்வளவு சக்தியும் மற்ற பாடங்களிலும் இருந்தது. இவர் தொட்ட இடங்களெல்லாம் இவரது ஜீவாத்மாவை பிரவேசித்து அந்த கரணமே அந்தந்த பொருளாகவும் எண்ணங்களாகவும் மாறிவிடும். ஒவ்வொரு வஸ்துவும் கல்வியும் இவருடைய மனதிற்குள் புகுந்து தத்துவமயமாக்கப்பட்டு ஸ்ரீராமனது முத்திரையிடம் புது மாதிரியாகவே பிறருக்கு ஆனந்தத்தையும் புது அறிவையும் கொடுத்து வெளிப்படும். இவரிடம் புகுந்தபின் வெளிப்படும் கல்வி பரிசுத்தத்துடன் கூடி தெளிவடையும்.
ஜனங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவர் அன்புடன் எதிர்கொள்ளுமாறு செய்வார். சத்துவ மேலீட்டினால் மாத்திரமே இப்படி செய்வது நடைபெறக்கூடும். இவர் கல்வி கேட்கும் முறையே மிகச் சிறந்தது. சரித்திர பாடத்தை படிக்கும்போது இவர் எவ்வாறு இருப்பார் என்பதை உதாரணம் மூலமாக விளக்கலாம். அசோகனது சரித்திரத்தை படித்தால் அக்காலத்தில் இருந்த ஜன சமூகங்களும் அவருடைய பழக்க வழக்கங்களும் அசோகனது உபதேச மொழிகளில் அடங்கிய சன்மார்க்க சாரங்களும் அப்படியே இவர் மனதில் தோன்றி அந்த பூர்வ காலத்தை இந்த காலத்திற்குள் இழுத்து விடும். தத்துவ சாஸ்திரத்திலும் இவரது மனம் மூழ்கிவிடும். தத்துவங்களை பற்றி படிக்கையில் சுவாமிகள் தத்துவ நிலையை அனுபவிக்க இறங்கி விடுவார். இப்படியே சகல கலைகளையும் பயின்று தமது ஆத்ம சக்தி பிரவாகத்தால் கலைகளை எல்லாம் பரிசுத்தமாகவும் தெளிவாகவும் செய்துவிட்டார். இவர் செய்யும் உபன்யாசங்களுக்கு இவர் கொடுக்கும் பெயரையும் உபன்யாசங்களில் அடங்கும் வாக்கியங்களையும் கவனித்தால் ஸ்ரீ ராமதீர்த்தரது வினோதமான ஹாஸ்யத்தன்மை விளங்கும். இவர் சிறந்த கவியாகவும் இருந்தார் என்று கூற வேண்டியது அவசியம். உபன்யாசங்களில் வசனங்களிலும் கவித்தன்மை விளங்கும். கவிகளுக்கு என்றே வாக்கு தனியே கிளம்பும் போலும். மிகுந்த ஆனந்த ரசமே மிகுந்த வாக்கு அன்பு நிறைந்து வெளிப்படும். சத்துவகுண பெருமைகளுடைய சாதுக்களுக்கு பிராணிகளிடத்து அன்பு மிகுதி இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீ ராமதீர்த்தரது அன்பு விசித்திரமானது. தத்துவத்தில் சிறந்த அத்வைத்தையே இவர் வாலிப பருவம் முதல் பழகி அனுபவித்தார். ஆதலால் இவரது அன்பு பிராணிகளுடன் நின்றுவிடாமல் சிருஷ்டி முழுவதுமே பரவிற்று. சிருஷ்டிக்கப்பட்ட சகல பொருள்களின் மூலமாயும் ஒரே பரமாத்மன் விளங்குகிறதாயிருக்க பிராணிகள் என்றும் மற்ற பொருள்கள் என்றும் பிரித்து பார்க்க சம்மதிக்க மாட்டார். சிருஷ்டிக்குள் அடங்கிய எதுவும் ஆத்மாவுக்கு உதவி செய்யக்கூடியது என்று கருதி சகல கருவிகளிடமும் அன்பை செலுத்துவாராம். தமது எழுதுகோலை நோக்கி பரிவுடன் பேசுவாராம். மனிதருடன் பேசுவது போல பிரிய வசனங்களால் கருவிகளுடன் சம்பாசிப்பாராம். இப்படி கருணாநிதியாகவே ஆத்ம வெள்ளத்துடன் ஒன்றென கலந்த அன்பின் பிரவாகத்தையும் தம்மை சுற்றிலும் வீசி பொழிந்து கொண்டே காலம் தள்ளினார். ஆத்ம அறிவு நிரம்பி ததும்பும் அத்வைதிகளிடம் தீரத்தன்மையும் பயங்கரமான பரிசுத்த தன்மையும் விளங்கும் என்றும், பக்தர்களிடம் மாத்திரம் அன்பு என்பது பிரகாசிக்கும் என்றும் சாமானியமாக ஜனங்களுக்குள் எண்ணம் உண்டு. தத்துவ நிலையில் பூரண தன்மை அடையாதவரும் புத்தக கல்வியினால் மாத்திரம் தர்க்கத்தில் வெற்றி பெற விரும்புகிறவருமான கல்வியாளர் விஷயத்தில் மாத்திரமே இவ்வுண்மை பொருந்தும். ஆத்ம ஞானத்தை அனுபவிக்க விரும்பி வளர்ந்து வருகிறவரிடம் அன்பு என்ற தன்மையும் சேர்ந்தே பிரகாசிக்கும். ஜீவன் என்றும் ஜடம் என்றும் பிரித்து காட்டாத அத்வைத தத்துவத்தை அனுபவ உண்மையாக உடையவராதலால் ஸ்ரீ ராம தீர்த்தரது அன்பு பொருள்களிடமும் சென்று பரவிற்று. ஜீவர்களும் பொருள்களும் ஏதோ பந்தத்தில் இருப்பதாக நினைத்து விடுவித்துக் கொள்ளச் செய்யும் பிரயத்தனங்களே சக்திகளாக தென்படுகின்றன. சக்தி தத்துவம் நானாவாக தோன்றி பொருள்களை எப்போதும் மாற்றிக்கொண்டே இருக்கும் நிலையில் நிறுத்துவதால் பொருள்களும் சக்திகளும் என்று விவகாரம் ஏற்படுகிறது. உண்மையில் பொருள்களை பிரித்து சக்தியையாவது அச்சக்திகளால் தாக்கப்படாத பொருள்களையாவது நாம் உணரலாமோ? கல், மண் முதலியவற்றினாலும் கடினத்தன்மை, நிறம், உருவம் முதலியவை மாற்றப்படும் தன்மையானவைகளே. அவைகளும் சக்திகளே. இச்சக்தியும் பொருளும் சேர்ந்த ஜகத்தில் மாறக்கூடியதாயிராத ஆதார பொருள் இருக்க வேண்டுமென்பது அப்பொருளின் சன்னிதானத்தால் மாத்திரமே இப்பிரபஞ்ச சக்திகள் இயங்கி பொருள்களாக தோற்றுவிக்கின்றன என்பதும் சிறந்த தத்துவம். அப்பொருள்களின் சமஷ்டியே மாயை என்பது இருக்கிறதென்றும் கூற முடியாமல், இல்லை என்றும் கூற முடியாமல் இருக்கும். மாயையின் மூலமாக ஒப்பற்ற ஏகத்துவ நிலையை அறிந்துவிட்டவனே பரிபூரணன்.
அவனே குருவின் அனுக்கிரகம் பெற்ற ஆத்ம ஞானியாவான். ஜீவ வாழ்க்கையின் துன்பங்களை கண்டோ அனுபவித்தோ சகிக்க முடியாமல் இருப்பவனே தத்துவ உண்மையை அனுபவிக்க சக்தி பொருந்தியவன். அவனுக்குத்தான் சர்க்குரு உபதேசம் பலிக்கும். ஸ்ரீ ராமதீர்த்தர் 1899 அப்போது அவருக்கு வயது 26. இமயமலை காடுகளுக்கு சென்றார். பிறகு ஒரு வருஷத்தில் சன்னியாசியானார் என்று சரித்திரம் முடித்து விட்டார்கள். அடிக்கடி இமாச்சலத்துக்கு காடுகளுக்கு செல்வதுண்டு. அங்கே தியானம் செய்து உபனிஷத்து உண்மைகளை பற்றி சிந்திப்பார். இப்படி செய்து வரும் காலங்களில் தான் இவர் பரமாச்சாரியனை அடைந்து ஆத்ம ஞானம் அடைந்திருக்க வேண்டும். இதுவரையில் சுவாமிகளின் ஆத்ம பயிற்சியை பற்றியே அதிகம் கூறினோம். இப்போது சுவாமிகளின் கல்வி பழக்கத்தில் ஏற்பட்ட கவிதா நிலைமையையும் அறிந்தால் ஒருவாறு முடிந்து போம். கவிகளது மனமே கல்லிலும் மண்ணிலும் கூட அழகை கண்டு பிறர் மகிழும்படி வர்ணிக்க சக்தி பொருந்தியதாயிருக்கும். மலை அருவிகளிலும் பிரகிருதியின் அழகுகளிலும் சிறந்த பாடங்களை படிப்பார்கள். ஓங்கார துணியின் சங்கீதமே இனிமையாக அவருடைய காதுகளில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும். ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்தருக்கு இந்து மத தத்துவவாதிகளிடம் மிகுந்த மதிப்பு வளர்ந்து வந்தபடியால் இவருடைய கவிகளெல்லாம் தத்துவத்தையே வளர்த்தும் போதித்தும் வந்தன. தர்க்க ரீதியான சிறப்பு அதிகம் தேவையிராது. கவிகளுக்கு வேண்டியது அன்பின் பெருக்கமும் உருக்கமும் தான். சுவாமிகளின் தத்துவத்தில் தர்க்க பிழையை காண முடியாது. அத்வைத தத்துவத்தை அவலம்பித்தவருக்கு தர்க்கப்பிழை என்பது எக்காலத்திலும் நேராது. மேலும் எந்த விஷயத்தையும் ஆதியோடந்தமாக தமது மனதிற்குள் ஆராய்ந்து கேள்விகளும் ஆட்சேபனை சமாதானங்களும் செய்து கொண்டு பிறகு தீர்மானிக்கும் தன்மையினுடைய சுவாமிகளின் விஷயத்தில் தவறான முறை ஏற்படாது என்பது நிச்சயம். தத்துவ சாஸ்திரங்களில் தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள நூதன வித்தியாசம்சங்கள் அடங்கிய நூல்களையும் பூர்வ காலத்திய சாஸ்திர தத்துவங்களையும் பூர்த்தியாக படித்தவர் என்று கூறுவதுடன் நிறுத்திவிட்டால் முழுமை பெருமையும் விளங்காது. தத்துவ சாஸ்திரங்களின் நுட்பங்களையும் பலவித அபிப்பிராயங்கள் கொண்ட கட்சியினருக்கும் உள்ள பேதங்களின் தன்மைகளையும் சுவாமிகள் தமக்கே சொந்தமாக உள்ள நூதன ஆராய்ச்சி முறைப்படி தம் மனதிற்குள் விசாரித்து அறிந்து தமது அனுபவத்தில் விவரமாக உண்மையான தத்துவத்தை அபியசித்து வந்தனர். கல்வி கசடர கற்றபின் அதற்கு தக்கவாறு நிற்க வேண்டும் என்பது பாடமாக மாத்திரம் இல்லாமல் அனுபவத்திலும் கொண்டு வந்த மகாபுருஷர்களுள் ஸ்ரீ ராமதீர்த்தர் மிகச்சிறந்தவர் என்பது அவருடன் பழகியவர்களே திறமாக அறியவல்லார். ஆனால் சுவாமிகளின் அருள் நிறைந்த வசனங்களை படிப்பவர்களும் வார்த்தைகளுக்கு பின் மறைந்திருக்கும் மனிதரின் சாயலையாவது சிறிது அறியக்கூடும். மிகவும் அபூர்வமான மிக உன்னத தத்துவ நிலையில் உள்ள மகா புருஷர் தமது ஆனந்த சொரூபத்தால் உலகம் முழுமையும் வசமாவதற்கு பதில் தாமே உலகத்துடன் ஒன்றாகி தம்மையே அன்பும் ஆனந்தமும் நிறைந்தபடி எங்கும் நிறைந்தவராக ஆகிவிட்டால் நலம் என்று நினைப்பார். உலகம் முழுமையுமே ஒரே பரமாத்மாவின் சொரூபம் என்பதை அனுபவத்தில் அறிய எங்கும் கடவுளின் தன்மை விளங்குமாறு பார்க்க சக்தியை உண்டாக்கி கொள்ள பழகுவார். பரிபூரண ஞானம் அடைந்தவருக்காக பலமாக இரவும் பகலும் கஷ்டப்பட்டிருக்கிறார். தியான பலம் மிகவும் அதிகம். மேனாட்டு கடுமையான சுறுசுறுப்பு நிலைமையும் இவரது தியான பலத்தை கலைத்து விடவில்லை. அமெரிக்காவில் கூட உபன்யாசம் செய்கையில் இடையில் ஓம் ஓம் என்று ஓம்கார துணியை கூறிவிடுவாராம். எப்போதும் தியான பலத்தால் கிடைக்கக்கூடியதான தெய்வத்தன்மையாகிய ஆத்ம நிலையிலேயே தங்கி நிற்பவர். ஆத்மாவே சர்வமும் என்றும் பரமாத்ம சொரூபமே மாயையினால் பிரபஞ்சமாக தென்படுகிறது என்றும் உண்மை தோன்றப்படும் பொருள்கள் சொப்பனம் போன்ற மித்தை என்றும் கூறும் அத்வைதமே சிறந்தது என்பது உண்மையே அதுதான், அந்த தத்துவம்தான் என்று உறுதி கொண்ட பரிபூரண ஞானி என்று கூறலாம்.
ஆனால் தியான பலத்தால் பக்தர்களுக்கு அவர்களால் ஆராதிக்கப்படும் தெய்வம் பிரதேட்சம் ஆகுமென்று அத்வைதிகள் பிரபஞ்சம் மித்தை என்று கூறுகிறவர்களும் நம்பி கூறுவார்கள். அப்படிப்பட்ட பிரதேட்சமும் மனோபலத்தால் ஏற்பட்ட தோற்றமே அன்றி சத்தியமல்ல என்பர். ஆனால் சாமானிய மனிதரைக் காட்டிலும் அவ்வித தோற்றங்களை பார்க்க வல்லவர்கள் பரிசுத்தமானவர்களாதலால் அவர்களது நிலைமையும் விரும்பத்தக்கதுதான். சுவாமி ராமதீர்த்தரது இளமை பருவத்தில் நேர்ந்த அதி ஆச்சரியமான சம்பவத்தை அறிய வேண்டியது அவசியம். எப்போதும் தியான பலத்தால் உயர்நிலையில் நிற்பவர் இவர். ஆதியில் இவர் சனாதன தர்ம சபைகளில் பக்தி மார்க்கத்தை பற்றி பிரசங்கங்கள் செய்வதுண்டு. சுவாமிகள் பக்தியை பற்றி செய்த பிரசங்கங்களும் அத்வைத கருத்துக்கள் அடங்கியவளாகியே இருந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கலாம். அக்காலங்களில் பல தடவைகள் பின்வருமாறு நேரில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தரிசனம் செய்திருக்கிறார். நீலமேக வர்ணத்துடன் கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் மூங்கிற் குழாயில் செய்யப்பட்ட புல்லாங்குழலை உதடுகளில் வைத்துக் கொண்டு காளிங்கம் என்னும் சர்ப்பத்தின் மேல் நடனம் செய்து கொண்டிருக்கும் வண்ணமாக பல தடவைகளிலும் பார்த்திருக்கிறேன் என்று சுவாமிகளே கூறியிருக்கின்றார்கள். இது சாமானியமாக பார்த்தது அல்லவென்று கூற வேண்டும் போலும். ஏனெனில் சுவாமிகள் போர் கண்களை விழித்துக் கொண்டு இருக்கையிலேயே எதிரில் கண்டதாக கூறுகிறார். ஆத்ம வித்தையில் சிறிதும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது பரிகாசம் எனத் தோன்றும். வீண் பொய்க்கூற்றென்று வாய் கூசாமல் கூறிவிடுவார். தெய்வ பக்தி என்பது மூட பக்தியாகிய மாத்திரம் இருக்கும். பலரும் இதை ஆட்சேபிக்க பயப்படுவர். ஆனால் மனதிற்குள் உண்மை என்று திடப்படுத்திக் கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களால் அறிய முடியாத விஷயம் ஆனதால் எப்படி திடம் செய்து கொள்ள முடியும்? பக்தியின் மகிமையை சிறிதாவது அறிந்து அனுபவித்திருந்தால் மாத்திரமே இவர்கள் நம்பக்கூடும். சுவாமி ராமதீர்த்தருடைய அத்வைத தத்துவம் இதற்கு எப்படி சமாதானம் கூறுகிறது என்று பார்ப்போம். மனதினது தியான பழக்கத்தில் இது குறிப்பிடத்தக்க ஒரு எல்லை. அது என் மனதினிடம் பதிந்து கிடந்த உயர்ந்த பாவனைகள் எல்லாமே ஒருங்கே உருக்கொண்டதாகும். அவ்வளவே அன்றி வேறொன்றுமில்லை என்று ஸ்ரீ ராமதீர்த்தர் பிற்காலத்தில் கூறியிருக்கிறார். இதுவே தக்க சமாதானம். பக்தர்களுக்கு தோன்றும் சொரூபங்களும் இம்மாதிரியேதான். பக்தர்களுக்கு காரிய சித்தி ஆவதெல்லாம் அவருடைய மனோமய கோஷத்தில் அடங்கி கிடக்கும் சக்தியின் பயனேயாகும். இப்படி பரம உன்னதமான ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு உலகம் உய்யுமாறு சில காரியங்கள் செய்து முடிக்க கிளம்பினார். பிராரத்தம் அனுபவித்து தீர வேண்டுமென்றோ? ஆதலால் இவரது வாலிப பருவ பழக்கத்தை ஒட்டி சில காரியங்கள் சம்பவித்தன. உலகமெங்கும் நிறைக்கத்தக்க அன்பையே விருத்தி செய்து வந்தார். சகல சரித்திர தத்துவங்களையும் ஆராய்ந்து பார்ப்பதிலும் கவிகளாகவே அருள் நிறைந்த அமுத வாக்கு பொழிந்த பழக்கத்தை விருத்தி செய்வதிலும் காலத்தை கழித்தவர் என்ன காரியம் செய்ய முடியும்? மேலும் பாரசீகம், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, சமஸ்கிருதம் முதலிய பாஷைகளிலெல்லாம் சமமாக மிகுந்த உயர்ச்சி பெற்று விளங்குகிறவர் என்னதான் செய்யக்கூடும்? மனிதர்களிடத்தில் உள்ள அன்பின் பெருக்கத்தால் வெளியே கிளம்பி உலகத்தை சுற்றி தமது சிரிப்புகளாலும் அன்பின் பிரவாகத்தாலும் உலகத்தில் உள்ள துக்கத்தை சிறிதளவாது மாறச் செய்யலாம். ஜப்பானியர் பலர் கூறியிருக்கின்றனர், எங்கள் வீடுகளில் இருக்கும் அறைகளுக்குள் புகுந்தால் பல வருஷங்களுக்கு முன் சுவாமிகள் அங்கிருந்து சிரித்தது இன்னும் காதுகளில் கேட்கின்றன என்பார்கள். இவரது கசாயந்தரித்த உடலினின்று வெளிக்கிளம்புவது மனிதருக்கு ஜீவ வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் அக்னி ஜுவாலையே என்பார்கள். அமெரிக்காவில் ஒரு கோடீஸ்வரர் தனமிக்க கனவான் சுவாமிகளின் புன்சிரிப்பு எவராலும் ஜெயிக்கப்படாத பலம் பொருந்தியது என்றார். எகிப்தில் முஸ்லிம்கள் நிறைந்த தேசத்தில் ஜனங்கள் மனமார சுவாமிகளை வரவேற்றனர். முகமதிய மசூதியில் பாரசீக பாஷையில் உபன்யாசம் செய்தார். அடுத்த நாள் முஸ்லிம் பத்திரிகைகள் இவரை புகழ்ந்து எழுத ஆரம்பித்தன. ஒரு இந்து மேதாவியான சுவாமி ராமரை சந்திப்பதே பெரிய கௌரவமாகும் என்று எழுதின.
இவ்வாறு சென்ற இடங்களிலெல்லாம் ஜனங்களின் அன்பை கொள்ளை கொண்டு ஆனந்த வெள்ளத்தை பரப்பிக்கொண்டு ஜப்பான், அமெரிக்கா முதலான தேசங்களில் யாத்திரை செய்து கொண்டு உலகத்தை சுற்றி கொண்டே இந்தியாவுக்கு திரும்பினார். ஐரோப்பிய நாகரிகமே உலகில் மகத்தான ரஜோகுணத்தால் ஆக்கப்பட்டது. அவ்வித நாகரத்தில் மிகச் சுறுசுறுப்பான பூமி அமெரிக்காவின் கண்ணுள்ள ஐக்கிய நாடுகளே ஆகும். அவ்வித சுறுசுறுப்பு நிறைந்த பூமியில் அவர்களுக்கு சமமாகவோ அதிகமாகவோ கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? சரி சரி சரி, கேக்குதுங்க. அது நின்று மருந்துதான். சரி சரி. அவ்வித சுறுசுறுப்பு நிறைந்த பூமியில் அவர்களுக்கு சமமாகவோ அதிகமாகவோ சுறுசுறுப்பு காண்பித்து வந்தாலும் தனது ஆத்ம நிலை கலங்காதவராகவே விளங்கினார். ஆகா, இவரது பெருமைகளை பற்றி எவ்வாறு புகழ்வதென்று தெரியவே இல்லையே. பரம்பரையில் மிக மேலான துளசிதாசர் என்ற ராமபக்தரது குலத்தில் தோன்றி குழந்தை பருவம் முதற்கொண்டே மகத்தான துக்க நிலையிலும் ஆனந்தத்தையே அனுபவித்து உலகில் சிறந்த கல்வி மாணனவும் கியாதியடைந்து உத்தம கவியாகவும் விளங்கி சர்வகலாசாலையில் உள்ள பரீட்சைகளையும் முடித்துவிட்டு பாரத மாதாவின் உண்மையான பெருமையின் உன்னதம் இவ்வளவுதான் என்று பிறர் தேசத்தவர் நேரில் காணுமாறு சென்று உலகத்தையெல்லாம் மகிழச் செய்ததுடன் நிற்காமல் இந்துக்கள் எதிர்பார்க்க முடியாதபடி முஸ்லிம் நாகரிகத்தால் சிறந்த எகிப்து தேசத்திலும் மகத்தான பெருமையடைந்து திரும்பிய அத்வைத ஆனந்த தேஜோமய சுரூபியாக விளங்கிய திரரான மகா புருஷரை எப்படி வர்ணிப்போம்? இப்படிப்பட்ட மகத்துவம் பொருந்திய சத்புருஷரை பெற்ற உலகுக்கு இந்த பாரத மாதாவும் பயன்பெற்றாள் என்பதில் தடையில்லை. சுவாமிகள் பாரத தேவிக்கு செய்திருக்கும் பேருபகாரத்தை சுவாமிகள் செய்த உபன்யாசங்களின் மூலமாக அறியுமாறு வேண்டுகிறோம். பிறந்த தேதி முதற்கொண்டு 33 வருஷ காலத்திற்கு சற்றேறக்குரிய பூமியில் வசித்து தமது பிரார்த்த கர்மாவை அனுபவிக்கும் ரூபமாக உலகிற்கு பலன் கொடுத்தருளிய ஸ்ரீ ராமதீர்த்தர் ஆதியில் ஸ்ரீ ராமபிரான் நதியில் மறைந்தது போல் தமது ஆத்மாவின் கோஷங்களை எல்லாம் நீத்து பரமாத்ம சுரூபத்தை அடைந்தார். அவரது உபதேச ரத்னங்களை ஆழ்ந்து பார்த்து ஆழ பதிந்து கிடக்கும் சிறந்த மணிகளை தேர்ந்தெடுத்து ஆத்ம சுத்திக்கு உதவி செய்து கொள்வோமாக. இதற்காகவே சுவாமிகள் உலகில் சஞ்சரித்ததாதலால் நாம் முடிந்த வரையில் சுவாமிகளின் ஆனந்த வெள்ளத்தை பங்கிட்டுக் கொண்டு நமது இருதய பீடத்தில் சுவாமிகளை எப்போதும் அழுத்தி வைப்போமாக. ஓம் ஓம். இவ்வாறு 35 பக்கங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 1வது ஆத்ம அனுபவத்திற்கு மார்க்கம் என்று தொடங்குகிறது. 37. நேரம் 10 மணி 10 நிமிடம் ஆனதால் இன்று ஓரளவுக்கு இதோட நிறைவு செய்யலாம். நாளைக்கு இந்த இடத்துல இருந்து 37ஆம் பக்கம் 36ஆம் பக்கத்துல இருந்து ராமதீர்த்த நாளை 36ஆம் பக்கம் பார்த்து இன்று இதோடு நிறைவு செய்வது எனக்கு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. நல்லா நிறுத்தி நிதானமா அதை நீங்க வாசிக்கிறது வந்து ஒரு கதையை அப்படியே உள்வாங்கிறதுக்கு அது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. போக நல்லா இருக்கு. இனி தத்துவமாக வரும்போது இன்னமும் அது சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நாளைக்கு வந்து இந்த 1ஆம் பாகத்தினுடைய குரல்
குரல் சரியா இருந்ததா? சரியா இருந்துச்சுங்கய்யா. தேவையான சவுண்ட் இருந்ததா? இல்லைங்கய்யா, சரியா கேட்டுச்சுங்க. தேவையான சத்தம் இருந்ததா? இல்லைங்கய்யா, சவுண்ட் இல்லைங்கய்யா. குறையா அதாவது இருந்ததோ? நல்ல கிளியரா இருந்தது. சரி சரி வேற எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. சரி. அவரு நீங்க சொன்ன மாதிரிதான் அவரு ராமரை போலதான் அவரும் நதியில மூழ்கிதான். ஆமா, ஆமாங்கய்யா. அது நெறைய பேர் என்ன நெனச்சாங்கன்னா, அவர் குளிக்க போயிட்டு அப்படியே ஆத்தோட போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் நெனச்சுட்டாங்க. ஆனா, அவரு வீட்ல அவருடைய மடத்துல வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் ஒரு கவிதை எழுதி வச்சிருப்பாருங்கய்யா. கங்கையிலேயே நான் போய் கரைய போறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, அந்த கவிதையில எழுதி வச்சுட்டு தான் அவர் அங்க குளிக்கவே போயிருப்பாரு. அப்படி ஒரு சம்பவத்த நான் அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட அத பத்தின விவரங்கள கேட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, இவரு பிளான் பண்ணி தான் இவரு ஆத்துலயே கரைஞ்சு போனாரு. அவரோட பாடி கூட கிடைக்கல அப்படின்னாங்க. அது அவருக்குன்னு இவர் வெறும் 33 வயசா இருந்திருக்கிறார். ஆமா, ஆமாங்க. பாரதியார் வள்ளலார் எப்படி ஆகாச மார்க்கமாக அவரு தன்னை கரைச்சுக்கிட்டாரோ, அந்த மாதிரி இவர் வந்து ஜலத்துல தன்னை கரைச்சுக்கிட்டாதா சொல்லப்படுதுங்க. அதான். வேற யாரும் எதுவும் கேக்குறாங்கன்னா கேட்போம். வேற யாராவது? நமஸ்காரம். ஜெகதீஷ் ஐயா, இப்போ அவர் விவேகானந்தரை கூட ஏதோ மீட் பண்ணிருக்காரு இல்லீங்களா? ஆமா, மீட் பண்ணிருக்காரு. வரும் அது வருது. ஓகே ஓகே. இப்ப இவரு ஜலசமாதி அடைஞ்சவர் இல்ல, ஜலசமாதின்னு இல்ல இவரு? ஆமா ஆமா, ஜலசமாதி தான். ஜலசமாதிங்களும் ஒரு வித்தியாசமான முறையில தான் அடைஞ்சிருக்காரு. ஆமா. நமக்கு இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து நமக்கு ஜலசமாதி அமைச்சு அது கூட நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. ஆனா இது வந்து மிகச் சிறப்பான முறையில ஒரு ஐக்கியமாயிருக்கு. எப்படி ராமர் இன்னும் சரையு நதியில மூழ்கி இன்னும் அடையாளம் தெரியலையோ, அப்படிதான் ராமதீர் பெரிய சுழல் இருக்க இடத்துல போய் தான் அந்த மாதிரி ஐக்கியமானதுனால யாருக்கும் என்னதுன்னு அடையாளத்துக்கு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. இது ஒரிஜினல் பேரா ராமதீர்த்தரா வேற ஏதோ பேர் ஐயா? சாமி ராமதீர்த்தான் தான் சொல்றாங்க. நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தா நான் பார்த்து சொல்றேன். என் ஞாபகத்துல இதுதான் இருக்குது. அதாவது துளசிதாசரோடைய பரம்பரையில வந்திருக்கிறாரு. அந்த லைன்ல வந்திருக்கிறாரு. அந்த ஜெனடிக் ஃபேக்டர்ல வந்திருக்கு. அதே மாதிரி பழைய பிராமண அந்தனர் குலம்பாங்க. அந்த பாரம்பரியமும் சேர்ந்துருக்கிறதுனால வேதம் இதிகாசம்லாம் அத்துப்படி ஆகிறதுக்கு நிறைய சொல்லித்தர்றதுக்கும் அவருக்கு இயற்கையாவே ஆள் கிடைச்சிருக்கும். அதனால ரொம்ப உள்ள நுழைஞ்சு பார்த்திருப்பாரு. அதே மாதிரி மேத்ஸ்லயும் அவருக்கு எல்லாம் அத்துப்படியா போயிருக்கு. தத்துவ ரீதியில போயிருக்கு. அந்த உணர்வும் இயற்கையிலேயே உயர்ந்த பிராமணன் ஆகணும், பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன்ங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட உண்மையிலே தோணி இருக்கும். அதனாலதான் அவர் இதுல ஆழ்ந்து வந்திருக்கிறாரு. அதுக்கு தகுந்த உன்னதமா அவர் நடந்தும் காட்டியிருக்கிறார். அதனாலதான் சாமி காலத்து பிராமணர்களை பாருங்கள், அவர்கள் அடிக்க வந்தால் கூட ஒதுங்கி போவார்கள்னு அதை கூட சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி விவேகானந்தரும் சொல்லுவாரு, நாம பிராமணர்களை தாழ்த்ததை விட நாம எல்லாமே பிராமணர்களாக ஆக நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும் கூட சொல்லுவாரு. இப்படி கூட நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. முக்கியம் இல்ல, இருந்தாலும் அது சொல்றேன். இந்த இடத்துல சாமியை சுட்டி காட்டினதுனால அது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா சாமி இவரை பத்தின நூல்களை, இவர் எழுதின நூல்களை வாசிக்கணும் அப்படிங்கிறத சாமியே தெளிவா சொல்லி இருந்திருக்கிறாரு. அது நல்லாவே தெளிவா கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த ட்ரிப்பு, இந்த ராமதீர்த்தாவை வந்து எல்லாரும் நான் ரொம்ப நாளா இதை ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கிடைச்சி படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த உணர்வு மொத்தமே மாறி போச்சு. ஒரு தடவை படிச்ச உடனே மொத்தம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம ரொம்ப சோம்பேறித்தனத்துல தமோகுணத்துல மூழ்கி இருக்கிறோம், நமக்கு அந்த உறுதியின் தினமும் இன்னும் அதிகமாகலையே அப்படின்னு என்னையே நான் நொந்துக்கும்படியாக ஆயிட்டு. இருந்தாலும் விவேகத்தாலும் விளையாட்டித்தாலும் அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகணும். பகுதியோடு கூடி மெல்ல மெல்ல பயிற்சியாக வைராக்கியத்தாலும் மெல்ல மெல்ல போகணும்னு. ஐயா, இவரும் ஆத்ம தத்துவம் தான் பேசுறாரா? விவேகானந்தர் சொன்னதை சொல்லி நான் என்னையே தேர்த்தி கொண்டேன். இல்லைன்னா இதெல்லாம்
பார்த்து கேட்டிருந்தா உடனடியே அவங்க எண்ணம் தான் வந்திருக்கும். சொல்லுங்கய்யா. நன்றி ஐயா. பார்க்கலாம். கேக்குதா? ஐயா ஆர்ஜி சேகர் ஐயா. சேகரையா சொல்லுங்க ஐயா. இவரும் ஆத்ம தத்துவத்தை தான் சொல்றாரு. ஆ. எப்படி அப்பா வந்து ரொம்ப எளிமையா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய உதாரணம் மூலமாக அந்த பிரம்ம ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு அவரு ரொம்ப எளிமையான உதாரணங்கள் சொல்றாரு இல்லைங்களா? ஜலத்துல உப்பு கரையிற மாதிரி. அந்த மாதிரி இவர் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட விட்டு வந்து விட்டு கேக்குது குரல். வச்சு இப்போ இவரும் அப்பாவுடைய ஸ்டைல்ல தான் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட்டை வச்சே தான் வந்து பிரம்ம தத்துவத்தை வந்து குரல் விட்டு கொடுப்பாரு. ரமேஷ் ஐயா குரல் விட்டு விட்டு கேக்குது. ஐயா மத்தவங்களுக்கு கேக்குதுங்களா நான் பேசுறது? குரல் விட்டு கேக்குதுங்களா? ஓகே. இவரும் அப்பாவுடைய ஸ்டைல் மாதிரி தான் இவரோடதும். நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்சிடென்ட்டை வச்சுதான் பிரம்மத்துக்கான தத்துவங்களை இந்த புத்தகத்துல நிறைய இடத்துல விளக்கி இருப்பாரு. அதனால அது நம்ம ரொம்ப ஹார்டா இருக்காது. வேதாந்த தத்துவம் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்காது. ரொம்ப எளிமையா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். இது சித்தவேதத்துக்கு ஒருத்தர் விளக்க உரை எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு புஸ்தகமா தான் நம்ம இதை பார்க்க முடியும். ராமதீர்த்தருடைய புஸ்தகங்களை. நன்றி ஐயா. சந்தோஷங்க, சந்தோஷம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ஜெகதீசனையே எக்ஸிட் ஆயிட்டாரு. அவருடைய குரல் கேட்கலன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு போயிட்டாரு போல இருக்குது. சரிங்க, அப்ப நம்ம நாளைக்கு வந்து சித்தவேதத்துல இருக்கக்கூடிய 8ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அதை தொடர்ந்து ராமதீர்த்தருடைய ராமதீர்த்த விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐயா ஜெகதீசன் ஐயா கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஓகே, ஓகேங்க. அது அப்படியே நான் சொன்னது என்னன்னா, அவர் வந்து ஆத்ம விளக்கங்களை ஆத்ம தத்துவத்தை தான் இவர் உணர்த்துறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஆர்ஜி சேகர் ஐயா. ஆமா, அது வந்து அப்பா எப்படி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சாதாரண இன்சிடென்ட்டை வச்சு அந்த பிரம்மத்துக்கான தத்துவத்தை அவர் நம்மளுக்கு புரியுற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்தாரோ, அது போல இவரும் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய இன்சிடென்ட்டை நிறைய இடங்கள்ல டச் பண்ணி அவர் அந்த விளக்கங்களை கொடுக்கறத நான் படிச்சிருக்கிறேன். இது வந்து சித்தவேதத்துக்கே ஒருத்தர் விளக்க உரை எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இவருடைய எல்லா கருத்துக்களுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. வேதாந்த ரீதியில வளர்க்கிறாரு. அது இந்த யோகம் தியானத்தை வந்து நேரடி சொந்த அனுபவமா ஆக்குறாரு. அதாவது தத்துவ நிக்கிரகம் செய்தல், தத்துவ தரிசனம் பண்ணி தத்துவ அதீதமாகுதல், தத்துவ நிக்கிரகம் செய்தல். அது தத்துவ தரிசியாகி தத்துவ அதீதமாகும், தத்துவம் கடந்து போகும். அதனால தத்துவத்தை அனுபவிச்சாதான் கடக்க முடியும். உணர்ந்து அனுபவிச்சு கடக்கிறார். அதனால எல்லாமே அவருக்கு அனுபூதி தான். அதனால தியானம்னா என்ன, சமாதானம் என்ன, எல்லாமே அனுபூதி. அதனால அது வேதாந்த அனுபவத்தை அவர் பெறுகிறார். அதை வச்சுதான் நமக்கு சொல்லிக்கிறார். அதனால அவர் சொன்னது 100க்கு 100 சரியா இருக்கும். அது நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். ஒரு உறுதியா அதில் இருக்கிற சில தத்துவங்கள் நம்ம தெரிஞ்சோம்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட நமக்கு நிவர்த்தியாகி அது ஒரு உறுதிப்பாடு கிடைக்கிறதுக்கு இந்த நூல் வாசிக்கிறது நமக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களாங்க? ஆமா, மணி 10:20 ஆயிடுச்சு. சரிங்க, அப்போ நம்ம நாளைக்கு வந்து சித்தவேதத்தினுடைய 8ஆம் பகுதி அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கவனிப்போம். அதை தொடர்ந்து இந்த ராமதீர்த்தருடைய புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அந்த தத்துவ விளக்கங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.